வணக்கங்க. அம்மா கை சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவுக்காக என்ன செய்ய போகிறேன்னா மட்டன் கபாப் செய்ய போகிறேங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க. ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது. குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூனு, சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துட்டோம். நம்ம சும்மா தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 8 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். எட்டு விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வேக வச்சு மட்டனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்சு மட்டனெல்லாம் நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. இதை வந்து நம்ம மசாலா கலக்கிறதுக்காக வேறு பாத்திரத்தில் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, மிளகை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க, அதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, சோள மாவு கலக்கிறதுக்காக தேவையான அளவு, மட்டன் வேக வச்சு தண்ணி இதுவும் சேர்த்துடலாம். பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸு, கொஞ்சமாக உப்பு கலந்து எடுத்துக்கலாம். மட்டன்லேயே ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுன்னு இருக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ வேக வச்சு மட்டனை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்க. நான் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். 1/2 மணி நேரம் மட்டன் ஊறிடுச்சிங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்க தேவையானது எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு எடுத்து மட்டன் ஜாதியில் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். நல்லா அழகாக தெரியுதுல்ல. சூப்பரான மட்டன் கபாப் ரெடி ஆகிடுச்சிங்க. கடையில் வந்து கிடைக்காதுங்க மட்டன் கபாப், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டிலே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறேங்க. நன்றி.